வந்துவிடு என் தங்கமே, வெற்றி வாகை சூடிவிட்டாய். இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்பதே கிடையாது. நீ நிம்மதியாக இருக்கும் சூழலைத்தான் நான் உன் கண்முன்னே காட்டப் போகிறேன். இந்த வாராகியை என்னை வணங்கிவிட்ட பிறகு எதற்காக பயப்படுகிறாய்? உன் துணையே உனக்கானவரை எப்படியாவது பிரித்தே வைத்தே ஆக வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருந்த அந்த சூழ்ச்சியின் வலையை உடைத்தெறிந்து விட்டு மீண்டும் உனக்கானவரை சந்திக்கும் நேரத்தை நான் குறித்துவிட்டுத்தான் இந்த தாயானவள் வந்திருக்கின்றேன். உன் தாய் நான் பார்த்து கொண்டு இருக்கும்போது, உன் வேலைகளை உனக்கு பதிலாக செய்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பார்த்து அங்கு கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? வெற்றி பெறுவதற்கான நிலையைத்தான் இந்த தாயானவள் நான் உனக்கு உருவாக்கி இருக்கின்றேன். அவர்களின் சூழ்ச்சி வலையெல்லாம் பெரிதாக நினைத்து கொண்டு நீ அங்கு மன வருத்தத்தோடு இருக்காதே. சற்று பொறுமையாக இரு. சிறிது தாமதமாகிவிட்டதோ என்று எண்ண வேண்டாம். உனக்கு நடக்க இருக்கும் நன்மையை இனி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ இந்த தாயின் குழந்தை அல்லவா? உன்னை அசைத்து பார்க்கிறவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம். நீ நல்ல நிலைமைக்குத்தான் வரப்போகிறாய். நம்பிக்கையோடு இரு. உனக்கானவர் உன் வீட்டிற்கே வந்து உன்னை அங்கு சந்திக்கத்தான் போகிறார். வாழ்வில் உன் மனம் கலங்கி வழி தாங்க முடியாத நிலையை ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றதே, என் முன்னால் அமர்ந்து எனக்கான விஷயத்தை தாரும் அம்மா என்று என் கண்ணின் மணிகள் கேட்கும்போது நீ இந்த இக்கட்டான பாதையை கடந்து வருவதற்கான நிலையை உணர்ந்து விட்டாய். என் கண்ணின் மணியே, உன் துன்பத்தை நீக்கி அதுவும் நீ கேட்ட இன்பத்தோடு வந்து இருக்கின்றேன். உனக்கான விடியல் உன்னை தேடி வந்து விட்டது. எதை இழந்து விட்டேன் என்று என் பிள்ளைகள் நினைத்தார்களோ அதில் இந்த தெய்வத்தின் கட்டளையை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று மனம் போன போக்கில் ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு இருந்தார்கள். அம்மையானவள் எனக்கு என்ன கட்டளையை வைத்திருக்கிறான் என்று தானே கேட்கிறாய்? நீ வெற்றி என்னும் அருட்செல்வத்தை பெறுவதற்கான ஒரு கட்டளையைத்தான் உனக்காக விதித்திருக்கின்றேன். உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள். நான் உனக்கு உறுதுணையாகத்தான் இருக்கின்றேன். உன் கண்ணீரும் கவலையும் தீர்வதற்கான வழியை நான் சொல்ல வந்து இருக்கும் போது எப்படியும் உன் பிரச்சனை தீரத்தான் போகிறது. அதன் பிறகு எதற்காக உனக்கான நேரத்தை வீணாக்கி கொண்டு எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று சொல்கிறாய்? அவரை உன்னருகில் வந்து உன்னை சந்திக்க போகும் தருணத்தை நான் குறித்துவிட்ட பிறகு நீ எதிர்பார்த்த காரியம் நடக்கவில்லையோ என்று நினைக்காதே. நம் வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்று நினைக்காதே. உனக்கானது உன்னிடத்தில் தான் வந்து சேரப்போகிறது. எதிர்மறையான சிந்தனைகளை இருந்து அதிலிருந்து வெளிவந்து உனக்கான வாழ்க்கையை நீ பெறுவதற்கான நல்வழியை பெற்றுக்கொண்டே இரு. நீ எப்படி வாழ்க்கையில் முன்னேறப் போகிறாய் என்று அச்சத்தையும் பயத்தையும் வளர்த்து கொள்ளாதே. மற்றவர்கள் வேண்டுமென்றால் உன்மேல் நம்பிக்கை இல்லாமல் பேசிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள். எல்லாவற்றையும் கடந்து தானே ஆக வேண்டும். கரடு முரடான பாதையெல்லாம் கடந்து விட்டாய். இனி நீ கடக்க வேண்டியது வெட்ட வெளியான உனக்கு பூக்கள் வரவேற்க தயாராக இருக்கும் அந்த பாதைதான். அதில் பயணம் செய்ய ஏன் இவ்வளவு தயக்கம் காட்டுகிறாய்? எல்லாவற்றிலும் இந்த வாராகி தாய் இருந்து கொண்டு உனக்கான பயணத்தை உறுதியாகும் தெளிவாகும் தந்து கொண்டு இருக்கும் போது இதில் வெற்றியை தராமல் விட்டு விடுவேனா? என் பிள்ளையே, எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. நீ மனதில் நினைத்ததை பற்றி தானே அவரிடம் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நீ எந்த விஷயம் இறுதி வெற்றி பெறுமோ என்று சிந்திக்காதே. சர்வ நிச்சயமாக உன் மனதில் நினைத்து கொண்டு இருந்த விஷயத்தை வெற்றி பெறும் தருவாயில் உனக்கானதை உன்னிடத்தில் நான் வைத்திருக்கின்றேன். ஒவ்வொரு செயலையும் செய்துதான் ஆக வேண்டும். உனக்கானதை உன்னருகில் நான் சேர்த்துதான் ஆக வேண்டும் என்று துணிந்து முடிவு எடுத்துவிட்ட பிறகும் உன்னருகில் இருந்து உன்னை நான் ஊக்கப்படுத்தி கொண்டு இருப்பதை நீ பலமுறை உணர்ந்து விட்ட பிறகும் இந்த தாய் இன்னும் வரவில்லையே என்று ஏன் கவலை கொள்கிறாய்? நான் இப்பொழுது உனக்கு நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று சத்திய வாக்கு அளிக்க வந்திருக்கின்றேன். நீ மனதில் நினைத்து கொண்டு இருக்கும் ஆசை நிச்சயமாக வெற்றி பெற
வந்துவிடத்தான் போகிறது. அதற்கான இறுதி கட்டத்தையும் எட்டிவிட்டாய். நூல் அளவில் தொலைவில் தான் உன் வெற்றி இருந்து கொண்டு இருக்கின்றது. எத்தனை தடவை முயற்சி செய்து இருக்கின்றாய். அப்படி என்றால் இப்போது மட்டும் எப்படி தாயே அது சாத்தியமாகும் என்றுதானே கேட்கிறாய்? என் கண்ணின் மணியை, இப்போதுதான் இந்த தாயானவளை முழுமையாக நம்ப தொடங்கி இருக்கின்றாய். நீயோ நினைக்கலாம், எப்போதும் நான் உன் மீது முழுமையாகத்தானே நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். உன்னை நான் சரணாகதி அடைந்திருக்கின்றேனே, இன்னுமாய் என் மீது நம்பிக்கை இல்லாமல் சொல்கின்றாய் என்று நீ கேட்கலாம். என் பிள்ளையே, இப்போதுதானே இந்த தாயை உரிமையோடு திட்டி தீர்த்து கொண்டு இருக்கின்றாய். நீ எனக்கு செய்யவில்லை என்றால் நான் வேறு எங்கு செல்வது தாயே? நீ எவ்வளவு எனக்கு சோதனையை கொடுத்தாலும் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் தானே வந்து மடியேந்தி கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன். இன்னுமா உன் மனம் இறங்கவில்லை என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே உனக்கான விஷயத்தை நான் செய்ய தொடங்கி இருக்கின்றேன். இதுதான் நீ என் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை. ஒரு பொழுதும் அந்த நம்பிக்கையை இழக்காதே. உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் காரணம் உண்டு. உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரவே அனைத்தும் இங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. மனம் தளராமல் என் மேல் நம்பிக்கை வைத்து உன் பொறுப்புகளின் கடமைகளையும் செய்து கொண்டே இரு. உனக்கு துணையாக இந்த தாய் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு விடையளித்து கொண்டேதான் இருப்பேன். உன் வாழ்க்கை தோற்றுவிட்டது, உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று யார்தான் சொன்னாலும் சரி, இனிதான் நல்ல முறையில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி ஆரம்பத்தை நான் நடத்தி தரும்போது நீ பெரிய ஆலமரம் போல் விருட்சமாகத்தான் வளரப்போகிறாய் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. உன் ஆசையை அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் செல்வமே, நாம் எந்த ஒரு விஷயத்தை முழுமனதோடு செய் என்று சொன்னாலும் அதை உனக்கு பிடித்தால் மட்டும்தானே செய்து கொள்ள முடியும். அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். உன் வேண்டுதலும் மிகப்பெரிய கோரிக்கையும் நிறைவேறப் போகும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் நீ எவ்வளவு விருப்பப்பட்டு உன் முயற்சியின் அளவினை கூட்டிக் கொண்டு இருக்கின்றாயோ அதுதான் உனக்கான வாழ்க்கையாக மாறும். அப்படிப்பட்ட சில சமயத்தில் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. என் கண்ணின் மணியே, உனக்கானவர் உன்னை சந்தித்து உன் சூழ்ச்சி வலையை உடைத்தெறிந்து விட்டு உனக்கு நல்லது தரும் நம்பிக்கையில் இப்பொழுது அவரே உனக்கான அத்துணை உதவிகளையும் செய்து கொண்டு இருக்கின்றார். இன்னும் சில விஷயம் எப்படி நடக்குமோ என்று ஆதங்கப்படாதே. சில பேரோ உன் விருப்பப்படி எல்லாவற்றையும் நடத்தி தாரு தாயே என்று சொல்கிறார்கள். சில பேரோ எனக்கு இது மட்டும்தான் வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னும் சில பிள்ளைகளோ என் வாழ்க்கைக்கு எது நல்லதென்று உனக்கு படுகிறது தாயே, அதை மட்டும் எனக்கு நடத்தி தா என்று சொல்கிறார்கள். எது வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். எந்த நேர்கோட்டில் நடக்க வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் உன் மீது பல வழி பயணம் இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த பயணத்தை தேர்ந்தெடுப்பது உன் கையிலே உனக்கான முடிவை கொடுத்திருக்கும் போது அதில் தைரியமான துணிச்சலான முடிவை நீ எடுத்துக்கொண்டு உன் செயல்களை செய்து கொண்டே இரு. என் ஆசைப்படி எப்படி வாழ்க்கை வாழப் போகிறேனோ என்று பதற்றம் அடையாதே. என் கண்ணின் மணியே, பிறருக்காக நீ வாழ்வதை விட உனக்கான வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்துக்கொள். சர்வ நிச்சயமாக உனக்கானவரும் உன்னை தேடி வரத்தான் செய்ய போகிறார். என் கருணை மனது உனக்கு வேண்டியது கொடுப்பதற்காக வந்து இருக்கும் போது உனக்கான பிரார்த்தனையை நான் அங்கு வெற்றி பெறும் நோக்கில் தான் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். என் அம்மையானவள் எனக்காக என்ன செய்ய போகிறாளோ என்று குழம்பி தவிக்காதே. என் பிள்ளைகளுக்கு இதுதான் தேவை என்று அறிந்துவிட்ட பிறகும் உன் மன குழப்பத்திற்கு தீர்வு சொல்ல நான் வர மாட்டேனா? இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் என் தங்கமே, நீ அதிர்ஷ்டசாலியாக இருக்கும்போது, என்னை வணங்கும் அதிர்ஷ்டசாலியாக இருக்கும்போது நீ எதற்காக மனமருந்துகிறாய்? நீ கேட்ட மாற்றத்தை தந்து உனக்கான வரத்தை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உனக்கு சந்தோஷம் நிம்மதியை தேடித்தானே நீ என்னிடம் வந்திருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது அந்த இரண்டையும் தவிர எல்லாவற்றையும் நீ வாங்கி
வாங்கிவிட்டு போகிறாயே. முதலில் எதிர்பார்ப்புகளை குறைத்துவிட்டு உனக்கு எது வேண்டுமோ அதில் மட்டும் சரியான இலக்குகளை பயணித்துக்கொள். எத்தனை எத்தனை விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்தாலும் அந்த மாயை வலையிலிருந்து வெளிவந்து உனக்கானவரை உன் வீட்டிலே நீ சந்திக்கத்தான் போகிறாய். இது இந்த தாயின் சத்திய வாக்கு பலித்து விட்டது. ஓம் வராகி தாயே போற்றி.